ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பேர்ல்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து சேம் பீட்ஸ்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த பேர்லும் வந்து ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஸ்மால் சைஸ், அதாவது சுகர் பீட் சைஸில் இருக்கிற பேர்ல்ஸ் மட்டும்தான் 2 பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பேர்ல்ஸ்லாம் சிங்கிளாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறோம் பீட் ஸ்டிச்சிங்க்கு. பீட்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்ட அந்த மோட்டிவ்லேயே வந்து இந்த மாதிரி ரேண்டமாக வந்து ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைனில் சொல்லிக் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு டிசைன்லேயும் வந்து போட்டு பாருங்கள். நம்ம கற்றுக்கிற எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து ஒரு டிசைனில் வந்து போட்டு பார்க்கணும். இப்போ வந்து எப்பவும் போல் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி லாக் வந்து போட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். சிங்கிள் பேர்லாக வந்து போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணுறது. நம்ம பேசிக்காக பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டா போதும், எல்லா ஸ்டிச்சுமே வந்து ஈஸியாக வரும் நமக்கு. இதே மாதிரி நான் வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பேர்ல் மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இதே டிசைனாக கூட, அதாவது ஒரு பேர்ல் ஒரு சுகர் பீட், ஒரு பேர்ல் ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். நம்ம அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் வீடியோலையும் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வெறும் பேர்ல் மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் நம்ம ஸ்டார்டிங்கில், அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து எல்லா கிளாஸஸோட வீடியோஸும் அதில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் நம்ம கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பீட்ஸ் வந்து இந்த மாதிரி த்ரெட்டில் இருக்கிற பீட்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக த்ரெட்லேருந்தே எடுக்கலாம். அப்படியே தனித்தனியாக சிங்கிளாக எடுக்காமல் அந்த த்ரெட்டில் இருக்கிற பீட்ஸ் வந்து அழகாக அப்படியே த்ரெட்டுக்குள்ளே நீடில் விட்டால் ஈஸியாக எல்லாமே வந்து நீடிலில் வந்து வந்துடும். நீங்களும் அந்த மாதிரி எடுத்து பாருங்கள். அந்த த்ரெட்டில் இருக்கிறத கீழே ஒரு பாக்ஸில் கொட்டிட்டு எடுக்கிறத விட த்ரெட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். அதுலேயே வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை வந்து எனக்கு அதில் ஷேர் பண்ணி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸும் சரி, நீங்கள் ஒர்க்கும் வந்து கரெக்டாக பண்ணுறீங்களான்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இந்த கர்வ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நம்ம இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பீட்ஸ் ஹேண்ட்லிங்கும் சரி, நம்ம அந்த நீடில் வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். ஸ்டார்டிங்கில் அந்த நீடில்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஏன்னா அந்த நீடில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால் நம்ம த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த நீடில் வந்து உடையும். அதனால் இந்த நீடிலில் வந்து நிறைய பீட்ஸ்லாம் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நீடில் ஹேண்ட்லிங் வந்து நமக்கு வரும். துலிப் நீடில் விட இந்த நீடிலில் பண்ணும்போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, ஸ்பீடும் நல்லா வரும். அதனால் இந்த நீடிலில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பேர்ல்ஸ்லாம் வந்து நெக்கோட அவுட்லைனுக்கும் சரி, அதாவது நெக்லைன் பார்டருக்கு, ஸ்லீவுக்கு, ஏதாவது செக்குடு பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மல்டி கலர்லேயும் வந்து பீட்ஸும் கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி நீங்கள் வந்து நல்லா ஒரு பெரிய டிசைனாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கிளாஸில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணும்போது எப்பவும் போல் எண்ணாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ த்ரெட் வந்து, அதாவது நம்ம இந்த பீட்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு, நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற கலர் வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது வந்து ஒரு டிசைனில் அப்ளை பண்ணும்போது, அதாவது ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது வந்து அந்த ப்ளவுஸோட கலரில் த்ரெட் இருக்கணும். இல்லைனா வந்து நம்ம எடுக்கிற பேர்ல் இல்லாது பீட்ஸ் எடுக்கிறோன்னா அதோட கலரில் வந்து இருக்கணும். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த கர்வ் ஷேப் வந்து முடிச்சிட்டேன். இப்போது அந்த மேலே வந்து சும்மா வந்து அந்த கோல்டு பீட் வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. சேம் இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். எப்பவும் போல் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இந்த பீடையும் வந்து சிங்கிளாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா வந்து அது வந்து 3 mm பீடு. நம்ம 3 mm 4 mm எல்லாமே, அதாவது 2 mm கூட சிங்கிள் பீட் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் நீங்கள். நான் வந்து இப்போ சும்மா 4 பீடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. சைட்லேயும் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச்சும் முடிக்கும்போது எண்ட் நாட் போட மறக்காதீங்க. இப்போது சைடில் வந்து 3 பீட் வந்து கொடுக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, கிளாஸில் ஏதாவது டவுட்டில் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இந்த பக்கமும் வந்து இந்த மாதிரி 3 பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதே மாதிரி 3 பீட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிக்கும்போது மறக்காமல் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து இருந்தால் எண்ட் நாட் போடும்போது அதே வந்து நீடில் கீழே கொடுத்து அந்த த்ரெட்டை வந்து கீழே இழுத்து விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ட் நாட் போடும்போது அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். அதையும் சரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.